மக்களே, குக் வித் கோமாளி இன்னைக்கு எபிசோட்ல காதல் கிச்சன்னாங்க. அதுல சமைக்க தெரியாத ஒரு குக்கு எப்படி சமைச்சு கொடுக்க போறாங்க அப்படின்றது தான் டாஸ்க். இதுல அன்பு, காதல் எல்லாமே கலந்து அவங்க எவ்வளவு பிரசன்ட் பண்றாங்க, எவ்வளவு அன்பை வெளிப்படுத்துறாங்கன்றது தான் பாயிண்டே. அதுல சம்பவங்கள் நிறையவே சூப்பரா இருந்துச்சு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும். யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். காதல் கிச்சன். ஸோ ஆல்ரெடி கிஃப்ட்லாம் கொடுத்து ஒரு எமோஷன் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ப்ரொமோஷன் ஒன்று போட்டாங்க. ப்ரிஸ்டேஜ் ஹெல்த் ஸ்டார்டர்ன்ற மாதிரி 2 டாஸ்க் ஒன்று நடக்க போகுதுன்றத சொல்லிட்டாங்க. ஒன்று ஃப்ரீ ஸ்டைல் ஹெல்த்தி குக் ஆஃப் சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்சும், 2வது மெயின் குக் ஆஃப் சேலஞ்ச் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. இதுல குறிப்பா போன வாரமே எலிமினேஷன் தள்ளி போச்சு. நிஷா மற்றும் ரியாஸ், ராஜு மற்றும் டிரேவிட். ஸோ இந்த வாரம் எலிமினேஷன் வீக் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குக்கிங் தெரியாத நபர் பண்றதால ஸோ இந்த வாரம் நோ எலிமினேஷன் வீக் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஏன்னா குக்கிங் தெரியாதவங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா இன்னும் ரிஸ்க் அதிகம். ஆல்ரெடி 2 பேர் டான்சஸ்ல இருக்காங்க. இப்ப இவங்க போய் திரும்ப சொதப்பிட்டா எலிமினேஷன் போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்றதால கொஞ்சம் சேஃப் கார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா காதல் கிச்சன்ற மாதிரி ஒரு நல்ல ரவுண்ட் வச்சிருக்கோம், ரொமான்டிக்கா வச்சிருக்கோம். இதுல போய் எலிமினேஷன் பண்ணா நல்லா இருக்குமா, கெடுக்கும் இல்லையா? அதனால இவங்களுமே டீமை பிளான் பண்ணி அந்த ரவுண்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் காம்படிட்டிவ் ரவுண்ட்ன்றதை கொடுத்தாச்சு. இதை தாண்டி 8 பேருக்குமே ஒரு செட்டப், ஒரு 8 போர்டு வச்சிருந்தாங்க. அந்த 8 போர்டை ஓபன் பண்ணா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஷ்ஷை குக் பண்ற மாதிரி அதுல வந்துருந்தது. அது வந்து ப்ரொமோஷன் டாஸ்க். சரி, அதுலயுமே டிஃப்ரெண்டா இருந்தது. எப்படி பண்றாங்கன்றத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதை தாண்டி இண்டூரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோமாளியோட கை இந்த பக்கம், குக்கோட கை இந்த பக்கம், 2 பேரும் சேர்ந்து ஒரு பலூனை பிடிக்கணும். அந்த பலூனை கீழே விழாம பாத்துக்கணும். ஒருவேளை பலூன் கீழே விழுந்தா அங்க போயிட்டு அவங்க சொல்ற டாஸ்கை பண்ணணும் அப்படின்றது தான் பாயிண்ட். இதுதான் ரூல்ஸ். ஓகே, இண்டூரன்ஸ் பலூனை பிடிச்சிட்டு பண்ணணும் அப்படின்றது தானே. டாஸ்க் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் வரும்னு எதிர்பார்த்தேன். அதுல அன்சர் மற்றும் சங்கீதா ஹேண்டில் பண்ண விதம் நல்லா இருந்தது. அதுல கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிட்டே இருந்தாரு. அந்த ராஜுன்ற கேரக்டரை வச்சு இரிட்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் அங்கங்க நல்லா இருந்தது. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சங்கீதா ரொம்ப டென்ஷன் ஆனது என்னன்னா, சங்கீதா வந்து சிக்கன்ல வந்து தயிர் ஊத்தக்கூடாது போல. அதை என்ன பண்ணிருக்காரு, ராமர் வந்து விக்கி சிவா கிட்ட சொல்ல, விக்கி சிவா வந்து என்ன பண்ணிருக்காரு, அந்த தயிர் எடுத்து ஊத்தினோடனே அங்க ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா இவங்க பார்த்து பண்றாங்க. ஏன்னா இந்த ரவுண்டை பொறுத்தவரையும் சங்கீதாவுக்கு ஃபர்ஸ்ட்டுமே வந்து அந்த டிராயிங்ல 9 மணி நேரம் ஸ்கெட்ச் பண்ணதா இருக்கட்டும், அவங்க எழுதின வரிகளா இருக்கும்ன்ற மாதிரி எல்லாமே பார்த்து அவ்வளோ இது பண்றாங்க. ஸோ இந்த ஃபுட்டுமே நம்ம சமைச்சு ஹஸ்பண்டை இம்ப்ரெஸ் பண்ணிடணும், அவருக்கு ஒரு நல்ல நாளா அமைச்சு கொடுக்கணும்ன்றது தான் அவங்களோட மோட்டோவா இருக்கு. இதுல வந்து தயிர் ஊத்தினோடனே அவங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டு எமோஷனல் ஆயிட்டாங்க. ஸோ அது தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ரவுண்ட்ல நம்ம அழகா பிரசன்ட் பண்ணணும்ன்றது தான் அந்த இன்டென்ஷனே. அது இங்க அடிபட்டு போதேன்னும் போது கண்டிப்பா எல்லாரும் அந்த ரியாக்ட் பண்ணத்தான் செய்வாங்க. அதுதான் அவங்க பண்ணாங்கன்னு நான் பாக்குறேன். உடனே என்ன பண்ணிட்டாங்க, தயிர் ஊத்தினோடனே அவங்க அப்செட் ஆயிட்டு, இதுக்கப்புறம் இந்த டேபிள் பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான், வேற மாதிரி கேட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிட்டு பேச, அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து காம் டவுன் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் புகழ் போராட்டம் பண்றோம், போராடுவோம்ன்ற மாதிரி போராட்டம் அந்த ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. இது நடந்து முடிஞ்ச உடனே அட்வான்டேஜ் வின்னருக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அடுப்பை ஆஃப் பண்ணலாம் 5 நிமிஷத்துக்கு. யாருடைய அடுப்பு வேணாலும் ஆஃப் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டாஸ்க் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவங்க பயந்துட்டே இருந்தாங்க. போன வாரம் அட்வான்டேஜ் எடுத்து நாங்க தான் ஃபெயில் ஆனோம் அப்படின்ற நிலைமையில இருந்தாங்க இல்லையா. இவங்க என்ன பண்ணாங்க, டைரக்டா நிஷா அண்ட் ரியாஸோட அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, இது காம்படிட்டிவ் ரவுண்டா இருந்தா நிஷா ரியாஸ் ஆஃப் பண்றது நியாயம். ஏன்னா அவங்களும் டான்ஸ் ஜோன்ல இருக்காங்க, நீங்களும் டான்ஸ் ஜோன்ல இருக்கீங்க. அதனால நீங்க பண்ணிருந்தீங்கன்னா ஓகே. ஆனா இங்க காம்படிஷன்ல இல்ல, எதுக்குடா ரியாஸ்? ஏன்னா அவங்கள ஆஃப் பண்ண அவங்களும் பெருசா கேள்வி கேட்க மாட்டாங்க. வேற யாராவது ஆஃப் பண்ணா பெரிய ரிஸ்க் இருக்குன்றதால இந்த இடத்துல ரிஸ்க்கும் கம்மியா எடுத்து அவங்கள ஆஃப் பண்ணி முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் புகழ், எங்களை ஆஃப் பண்றீங்களா, நாங்க போய் ஆஃப் பண்றோன்ற மாதிரி பல ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க அட்ராசிட்டிஸை பண்ணிட்டு இருந்தாங்க. இது நடந்து முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் மெயின் குக்கிங் தெரியாத ஒரு நபர் பண்ணாங்க. அடுத்து குக்கிங் தெரிஞ்ச நபர் வந்து அந்த பிரிஸ்டேஜ் சேலஞ்சை வந்து எல்லாம் பண்ணிட்டு போனதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்து இது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் சாந்தா அண்ட் மகேந்திரன் குரேஷி போறாங்க. அதுல குறிப்பா சப்பாத்தி அண்ட் உப்பு காரம் மட்டன் அப்படின்றத மாத்தி இதுல என்னன்னா ஒரு செக்மெண்டா வச்சிருந்தாங்க. ஸோ இப்ப சமைக்க தெரியாத ஹஸ்பண்ட் சமைச்சிருந்தாங்கன்னா ஒய்ஃபுக்கு ஊட்டி விடணும், ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு ஊட்டி விடணும், இப்படி ஒரு கான்செப்ட். அதுல அவங்க ஊட்டி விடும்போது அவங்க ஃபேஸ்ல ஒரு எக்ஸ்பிரஷன் வருது பாத்தீங்களா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சு கொடுக்கும்போது அந்த ஒரு ஃபீலிங் வரத்தான் செய்யும். அந்த ஃபீலிங் வந்துச்சு. அது பயங்கரமா இருந்தது ஒவ்வொருத்தருக்கும். அதுல குறிப்பா அவங்க அப்பாவோட சமையலை செஞ்சு கொடுத்துருந்துருக்கிறாரு போல.
மகேந்திரன் அதுல அவங்க ரொம்ப எமோஷனல் ஆனதையும் பார்க்க முடிஞ்சு. செமையா பண்ணிருக்கீங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அடுத்து அனிருத்தா அண்ட் சம்யுக்தா அதுல வந்து தாய் பிரான் கறி மற்றும் சங்கு சாதம் அது பார்க்கும் போதே அவ்வளவு அழகா இருந்ததுங்க. ஓகே, அது பாத்தீங்கன்னா செமையா பண்ணிருக்காரு போல. இது எதிர்பார்க்கவே இல்லை சம்யுக்தா, இவரு இப்படி சமைப்பாரா, இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாக்குற அளவுக்கு இருந்தது. ஆனா வேற மாதிரி பண்ணிருக்காரு போல. இதுல பயங்கரமான கமெண்ட்டுமே வாங்கினார், டாப் நாச்சா இருக்கு, வேற மாதிரி பிளேவரு, அதுவும் அந்த சிக்கன் அந்த இதெல்லாம் எடுத்துட்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதை பார்க்கும் போதே தாய் பிளேவர்ல இருந்த மாதிரி தான் நமக்கும் ஃபீல் ஆச்சு. ஏன்னா நானும் போய் தாய்லாந்து போனல போன வாட்டி, அங்க இந்த மாதிரி நிறைய பார்த்தேன். அதை பார்க்கும்போது ஓகே நல்லா தான் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு கனெக்ட் ஆச்சு. அடுத்து நிஷா ரியாஸ் புகழ் டிராகன் சிக்கன், அதுல குறிப்பா அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் டைம் டிராகன் சிக்கன் சாப்பிட்டுருக்காங்களா? நான் கூட இது வரைக்கும் டிராகன் சிக்கன் சாப்பிட்டதே இல்லை மக்களே. டிராகன் சிக்கன் அண்ட் நூடுல்ஸ் அதை வந்து மாத்தி விட்டோன்னே இதுல குறிப்பா பேக் ஸ்டோரி என்னன்னா, நிஷா ஒருத்தர் ஒரு ஹோட்டல்ல போயிருக்காங்க, ஒருத்தர் அந்த சிக்கன் சாப்பிட்டுருக்காரு, இது என்னதுன்னு இவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த பேக் ஸ்டோரியை சொல்லி இதெல்லாம் பண்ணாங்க. இதுல குறிப்பா நல்லா இருக்கு, கொஞ்சம் ஸ்வீட்னஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட். அடுத்து பாக்கியா சுனிதா அண்ட் வினோத் பேம்பு இறால் பிரியாணி அப்படின்றது தான். குறிப்பா வினோத், என்ன வினோத் இப்படி கலக்கிட்ட அப்படின்ற மாதிரி. வினோத்துக்கு சமையல் தெரியும், தெரியாதுலாம் இல்ல. ஏன்னா பிக் பாஸ்லயே நமக்கு நிறைய விஷயங்கள் அவர் சொல்லி இருக்கிறார். ஆனா அந்த அளவுக்கு பெருசா சமையல் தெரியுமா இல்ல, பேசிக் சமையல் தெரியும். அதுல குறிப்பா மூங்கில வச்சு பண்ணதுல ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு தாமு அப்பா. பிளேவர்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்கு. இவருக்கு ஒரு டாப் நாச்சை போட்டு விட அவங்க என்ஜாய்மெண்ட் ஆயாச்சு. அவங்களும் டாப் நாச் வாங்கியாச்சா, செம சந்தோஷம். அடுத்து சங்கீதா அண்ட் அரவிந்த் அன்சர். இல்ல குறிப்பா சங்கீதா எந்த அளவுக்கு லவ் பண்றாங்கன்றது நான் தான் சொன்னல. அந்த இடத்துல அவங்க ரியாக்ட் பண்ணதும் எமோஷனல் ஆனதும் சரி. இந்த இடத்துல வந்து அங்க தக்காளி ரசம் அரவிந்துக்கு பிடிச்ச டிஷ், கோழி வறுவல் அரவிந்துக்கு பிடிச்ச டிஷ், அதை ரெண்டுத்தையும் காம்பினேஷன்ல அவங்க விட்டு விடும் போதே அரவிந்தே ரொம்ப ஸ்டன் ஆயிட்டார். என்னடா இந்த மாதிரிலாம் இவங்க சமைச்சிருக்காங்களேன்ற மாதிரி ஷாக் ஆயிட்டு வேற மாதிரின்ற மாதிரி அந்த ஸ்டோரியை சொன்னதா இருக்கட்டும். அதுல குறிப்பா நீங்க எந்த அளவுக்கு அரவிந்த லவ் பண்றீங்கன்னு நல்லாவே புரியுதுன்ற மாதிரி ரோஜா மேடம் பாராட்டும் போது அந்த கண்களில் தெரிகிறது அவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த இடத்துல டாப் நாச் பர்ஃபார்மன்ஸ் இவங்கள வாங்கியாச்சு. அடுத்து சித்தி ஸ்ரேயா வர்ஷா என்ன பண்ணிருக்காங்க, கிரீமி சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட் சிக்கன் பண்ணிருக்காங்க. அவருமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டார். இதுல என்ன பெரிய விஷயம்னா, வர்ஷான்றவங்க வெஜிடேரியன். ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் டைமா போய் ஒரு சிக்கன் எடுத்து கழுவுனது இதெல்லாம் பண்றது வந்து அவங்க இந்த ஷோக்கு எவ்வளவு ஈடுபாடு, ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அந்த கமிட்மெண்ட்டுக்கு எவ்வளவு ஈடுபாடா நம்ம இருக்க முடியும்ன்றத பண்ணதை பார்க்க முடிஞ்சு. பட் இவங்களும் சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ராஜேஸ்வரி அண்ட் மஞ்சுநாதன் மண்மனம் மாறாததுங்க. அவங்க எடுத்துட்டு போய் ஊட்டி விடும்போது கூட கையில ஊட்டி விட்டதா இருக்கட்டும், அதை சாப்பிட்ட உடனே அவர் சந்தோஷத்துல பூரிச்சு போனது எப்படி இருந்தது தெரியுமா, அருமையா இருந்தது. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஒய்ஃப் சமைச்சு சாப்பிட்றாரு, அது செமையான ஒரு மூமெண்ட். அதை அந்த ஃபேஸை பார்க்கும் போதே அவ்வளவு இதுவா இருந்தது, செமையா பண்ணியிருந்தாங்க. அதுல கையில ஊட்டி விட்டதுலாம் வேற மாதிரி அப்படின்ற மாதிரி ஜட்ஜஸ் எல்லாம் பாராட்டின விதம் அருமை. ஃபைனலி ராஜு டிரேவிட் டிராலி தயிர் சாதம். அதுல குறிப்பா தயிர் சாதம் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்களாம், அது ஏதோ பிரச்சனையா சைனன்ஸ். ஆனா டிராவிட் கையால ஊட்டினா சாப்பிடுவேன்ற மாதிரி சொன்னதா இருக்கட்டும், அதுதான் அவங்களுடைய லவ்ன்றது காட்டுது. மல்லி சிக்கன், அதுல சிக்கன்ல உப்பு கம்மி, அந்த இதையும் சொல்லிட்டாங்க. பட் நல்லா பண்ணீங்கன்றது தான். எனக்கும் பேசிக்கா எனக்கு தயிர் பால் முட்டைலாம் இருக்குல்ல, இதெல்லாம் சாப்பிட்டாவே நமக்கு வாமிட் வரும், அந்த ஸ்மெல்லே நமக்குலாம் செட் ஆகாது, அந்த நிலைமை தான் நமக்கு. பட் புரிஞ்சுக்க முடியுது அந்த பாயிண்ட்டை. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே யாரு செஃப் ஆஃப் த வீக்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் சம்யுக்தா திரும்ப செஃப் ஆஃப் த வீக் பேக் டு பேக். போன வாரமும் வாங்கினாங்க, இந்த வாரம் வாங்குறாங்க, கலக்குறாங்க. ஆனா இந்த வாரம் அனிருத்தா சமைச்சு ஒரு இது வாங்கினது வேற மாதிரி. அவரு கமான்ன்ற மாதிரி செலிப்ரேஷன் பண்ணதா இருக்கட்டும், கிரிக்கெட் மேட்ச்ல ஜெயிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி அவர் பேசினதா இருக்கட்டும், பயங்கரமா இருந்துச்சு. இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்த தருணங்கள். வீடியோ ஏன் டிலேன்னு என்ன கேட்காதீங்க, ஏன்னா அவங்க அப்லோட் பண்ணதே டிலே. நான் இதுல கிரிக்கெட் மேட்ச் வேற பார்க்கணும், இதை வேற பார்க்கணும்ன்ற மாதிரி ஏகப்பட்ட இருந்தது. இதுக்கு நடுவுல இதையும் பார்த்து அதையும் பார்த்து மேனேஜ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. பாய் கைஸ்.